எல்லோருக்கும் வணக்கம். இது 10th டே 10th குர்த்தி. இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் காம்பினேஷனுங்க. பிளாக் வித் மெரூன் காம்பினேஷன். இது வந்து குர்த்தி, பலாசோ அண்ட் ஷால் 3 பீஸ் செட்டு. இது பார்த்திங்கன்னா ஏ லைன் குர்த்தி தாங்க. ஏ லைன் ஷேப். நம்ம மேண்டரின் காலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, க்ளோஸ் நெக் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல பிராண்டட்னால் உங்களுக்கு க்ளோஸ் நெக் தாங்க வரும். பிராண்ட் நேம் பார்த்துக்குங்க, அனோக். மின்ட்ராவில் தாங்க எடுத்தேன் நான் வந்து. இது வந்து உங்களுக்கு ஐ திங்க் நான் ஃபோட்டோவில் காமிக்கிறதுக்கு ரொம்ப டார்க்காக தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கே அப்படி தான் தெரியுது. பட் சரியான காம்பினேஷனுங்க. இது வந்து நல்ல காம்பினேஷன். நீங்கள் போட்டிங்கன்னா லுக் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கலர் எல்லா கலரும் மல்டி கலர்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து சென்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு பிரிண்ட் மாதிரி வரும். கோல்டில் இங்கே இருங்க, இங்கே ஒரு நிமிஷம். எல்லா டிசைன்ஸுமே வரும் மைனூட்டாக. இதில் மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியுதுங்களா, இந்த கோல்ட் பிரிண்ட் மாதிரி. அந்த கோல்ட் பிரிண்ட் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேங்க. கோல்ட் பிரிண்ட் வந்து வாஷ் பண்ணாலும் போல் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், மெஷினில் போடாதீங்க. போட்டால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் போடலை. பட் மெஷினில் போடாதீங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறையும் அயர்ன் பண்ண சொல்லவும் அதோட லுக் இன்னும் நல்லா தாங்க இருக்குது. அது நீங்கள் அயனிங் பண்ண சொல்லவே அந்த லுக் நமக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல டிசைனு. நீங்கள் போட்டிங்கன்னா அதோட லுக் நல்லா தெரியும். மல்டி கலர், ஸோ பிளாக்குன்றதுனால அந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா கலர்ஸுமே இதே தான் ஆல் ஓவர் குர்த்தி. உங்களுக்கு பேக் சைடும் ஃபுல்லாங்க, உங்களுக்கு பேக் சைடும் இதே டிசைன் அப்படியே கண்டினியூ ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பிரிண்ட் போகலை, அதுதான். நான் கோல்ட் பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, சில குர்தாஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வாஷ் பண்ணோம்னா நமக்கே தெரியும், அப்படியே தண்ணியிலே வந்துடும் வாஷ் பண்ணால். அந்த மாதிரி ஆகலைங்க, குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து விஸ்கோஸ் ரேயான்னு கொடுத்துருப்பாங்க அங்கே டாப் ஃபேப்ரிக்கு வந்து. பட் இது வந்து பியோர் காட்டன், நல்ல காட்டன். அயர்ன் பண்ணி போட்டிங்கன்னா தான் போட முடியும், அந்த மாதிரி காட்டன். எப்போவுமே எனக்கு ஏன்னே தெரியல, அவங்க கொடுக்குற ஃபேப்ரிக்கு நான் இது வரைக்கும் போட்ட குர்த்தி, இதோ 10th குர்த்தி, இது வந்து அவங்க கொடுக்குற ஃபேப்ரிக்குக்கும் வர்ற ஃபேப்ரிக்குக்கும் வேறு தாங்க இருக்குது. அவங்க எதை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட்டு இது காட்டன், ஸோ நல்லாவே இருக்குது. ஹேண்ட் பார்த்திங்கன்னா 3/4 உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு மடித்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. அதோட லுக் இன்னும் நல்லா இருக்குங்க. இங்கே 3/4 வந்து இங்கே நிற்க சொல்ல நல்லாயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் உங்களுக்கு சைஸ் பாருங்கள். நான் எக்ஸல் எடுத்திருக்கேன். என்னோடய சைஸ் எல், பட் நான் எக்ஸல் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி நான் நார்மலாக தான் போட்டேன், பிளான் பண்ணிலாம் போடல. எக்ஸல் தான் போட்டேன், ஒரு டவுட்டில் போட்டேன். ஆனால் இது வந்து உங்களுக்கு எல் சைஸ்னால் நீங்கள் எக்ஸல் போடுங்க. ஏன்னா இது பலாசோலாம் நல்லா ப்ராடாக இருக்குது. இந்த டாப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காட்டன்றதுனால தண்ணியில் போட்டோடனே கொஞ்சம் சுருங்குதுங்க, ஷ்ரிங்க் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட சைஸ் எல்னா எக்ஸல் போடுங்க, எம்னா எல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அப்புறம் டாப் கொஞ்சம் டைட் ஆகிடும், தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் உங்களோட சைஸ் பார்த்து போட்டுக்கோங்க. பலாசோ வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குங்க. இங்கே நான் போட்டிருக்கிறது வந்து 2 சேர்ந்துல, இது ஒரு லேயருங்க. இது நம்மளோட 1 லெக்குக்கு வர்றது. கீழே பார்த்திங்கன்னா இங்கே பார்டர், அந்த குர்த்தியோட டிசைன் அப்படியே கண்டினியூ ஆகுது. தெரியுதுங்களா, குர்த்தியோட டிசைன் கண்டினியூ ஆகுது. ஆனால் இது வந்து நல்ல ப்ராடாக இருக்குங்க. நீங்கள் பலாசோ போட்டிங்கன்னா, நீங்கள் பலாசோ போட்டுட்ருக்கிற மாதிரி இல்லை, நம்ம ஸ்கர்ட் போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பலாசோடு போட்டிங்கன்னா தாங்க இதோட குர்த்தியோட லுக்கே நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் பலாசோ வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், போட மாட்டேன். எனக்கு ரொம்ப அது லைக் பண்ண மாட்டேன் நான். பட் இது போட்டவுடனே என்ன ஆகுதுன்னா ஸ்கர்ட் போட்டிருக்கிற மாதிரி இது. ஏன்னா இது ரொம்ப க்ளோஸ் ஆகிடுது, இது ரெண்டும் ஜாயின் ஆக சொல்ல
க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இது ஒரு லேயர் தான் நான் இங்கே வச்சுருக்குது உங்களுக்கு ஹேங்கரில். இது ஒரு லெக்கோட இது 2 இருக்குது. ஸோ க்ளோஸு ரொம்ப ஸ்கர்ட் மாதிரி தெரியுது லுக். இதோட நீங்கள் பலாசோ போடுறதுக்கு நீங்கள் யோசிக்கவே வேணாம். பலாசோ மாதிரி தெரியாது. நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நல்ல ப்ராடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கர்ட் போட்டு குர்த்தி போட்டிருக்கிற மாதிரி தான் தெரியும். நல்லாயிருக்கு. அது உங்களுக்கு ஒன் சைடு அந்த இது ஒரு இல்லைங்களா, ஒன் சைடு எலாஸ்டிக் அப்புறம் வந்துன்னா ஒரு சைடு இங்கே நார்மலாக இருக்குது. அந்த மாதிரி பேட்டர்ன் தான். பலாசோ நல்லா இருக்குங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து இதுவாவது பியூர் காட்டனுங்க. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ரேயன் கிளாத் மாதிரி இருக்குது. இந்த பேண்ட் கிளாத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேயன் கிளாத் மாதிரி இருக்குது. பியூர் காட்டன் சொல்ல முடியாது. பட் இது பியூர் காட்டன் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கதில்ல. இதில் ஹைலைட்டே ஷால் தாங்க. இன்னும் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு ஷால்லாம் கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுதுங்க. அது எனக்கு என்னென்னா ஷால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் ஷால் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அது அவங்கவுங்களோட. ஆனால் எனக்கு வந்து அந்த ஷால் வேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ரொம்ப ஷால் நல்லா வந்துருச்சுன்னா அந்த குர்த்தி செட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். இது ரொம்ப இதோட ரிச் லுக்கே வந்து இந்த ஷாலில் தாங்க தெரியும். இதை நீங்கள் ஒன் சைட் போட்டாலும் சரி, ஒன் சைட் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்குது. இது பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதில் வர புட்டாலையும் கோல்ட் பிரிண்ட் இருக்குது. தெரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸு கோல்ட் பிரிண்ட் இருக்குது. அதுவுமே வாஷ் பண்ணால் போல். பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணுமே நல்லா 3 டிஃப்ரெண்ட் ஏன்னா குர்த்திக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. பிளாக் கொடுக்கல, பிளாக் கொடுக்காம மெரூன் காம்பினேஷன் கொடுத்துருக்கனால நல்லாயிருக்கு. லாஸ்ட்டில் இந்த குந்தன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. போட்டால் இந்த அதான் நான் சொல்கிறேன், இது ஒன் சைட் போட்டிங்கன்னா தான் இந்த சைடு வருங்களா, இந்த கோல்டன் இது இருக்குது இல்லைங்களா, இந்த கோல்டன் லேஸ் உங்களுக்கு இந்த சைடு வருமா, ஒன் சைடு இப்படி மடித்து போட்டிங்கன்னா இந்த பக்கம் வருங்களா. ஸோ நல்லா அழகாக இருக்குங்க. ஷால் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இங்கே இப்போ தெரியுதுங்களா, அந்த கோல்டு புட்டா ஒன்று அண்டு மெரூன் அண்டு அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி 2 மடிப்பாக மடித்து போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து மின்ட்ராவில் தான் எடுத்தேன். இப்போது ரேட் வந்து 1418 1418க்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப ஒர்த்தபிள்ங்க, நிஜமாக ஒர்த்தபிள். இது ரொம்ப ட்ரெண்டியான குர்த்தி அண்டு காம்பினேஷன்ஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் செப்ரேட்டாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குர்த்தி வந்து 600-700 இருக்கும். பலாசோ தனியாக எடுத்திங்கன்னா அது ஒரு 300 போயிடும். அப்புறம் இந்த ஷால் ஒர்த்து, இந்த ஷால் வந்து கண்டிப்பாக 250-300க்கு கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ ஓவரால் சேர்த்து நம்ம இதுக்கு கொடுக்குற மணி வந்து நான் ஒர்த்தபிள் தாங்க சொல்லுவேன். இல்லைனா நீங்கள் வந்து 1418 போகுது, 418 1418 தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்சு குறையணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருங்க. பட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எப்படின்னு பாருங்கள். ஆஃபர் டைம்ஸில் வேணும், எனக்கு இவ்வளோ பட்ஜெட்டாக என்னோடய பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு செப்டம்பர் அக்டோபர்ஸ் அந்த சேல் ஸ்டார்ட் ஆகிற அக்டோபர்லாம் ஒரு சேலெல்லாம் ரொம்ப கம்மியாக போகும். நீங்கள் ஒன்ஸ் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்போ போடணுங்க. இல்லை ஆஃபர்ஸ் டைமில் மின்ட்ராவில் வந்து எனக்கு மின்ட்ராவில் வந்து நிறைய பேர் வந்து எடுக்கிறதுக்கு யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் எப்போவுமே அதிகமாக இருக்கும்னு. அதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க. அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். இப்போ நீங்கள் எப்படின்னா ஒரு குர்த்தி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இப்போ 1000 நான் 400 சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் 1400 கூட இன்னொரு குர்த்தியை போட சொல்ல உங்களுக்கு 2-3 குர்த்திஸ் போட சொல்ல உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாகும். அது நீங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி போடணும், ஆஃபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போடணும். ஒரு 1499க்கு மேலே இல்லை 2000 மேலே வாங்க சொல்ல உங்களுக்கு இதோட ப்ரைஸ் அப்படியே கம்மியாகும். 200-300 கம்மியாகும். உங்களுக்கு 1400ன்றது 1000க்கே கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆஃபர்ஸ் டைம் பார்த்து போடுங்க. மின்ட்ராவில் நான் அப்படி தான் வாங்குவேன். நானுமே ஃபஸ்ட்டு மின்ட்ராவில் பார்த்துட்டு நல்லாயிருக்கும், ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், சரி மறுபடியும் நான் வாங்காமல் வந்துடுவேன்.
பட் அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி போடுங்க. 2, 3 குர்த்தி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸ் டைம்ஸில் எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் போகுதுன்னு பாருங்கள். இது ஒரு 1400னா இன்னொரு ஒரு 200, 300 மாதிரி ஏதாச்சும் ஒரு திங்ஸ் இல்லை சும்மா நார்மல் குர்த்தி மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர்ஸில் உங்களுக்கு கம்மியாக ப்ரைஸ் ரேஞ்ச் கிடைக்கும். அப்படி தான் நான் மின்ட்ராவில் வாங்குகிறேன். நானுமே இது எப்போ ஆஃபர்ஸ் டைம் வரும்னு வெயிட் பண்ணி தான் வாங்குவேன். ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்சு இது நான் வந்து 3500க்கு 2500லாம் பார்த்துருக்கேங்க. இப்போ தான் கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ ஆக்சுவலி இது இப்போ தான் கம்மி ஆகியிருக்கு. நான் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் இப்போ தான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்ல செட்டுங்க. உங்களோட லுக்கு ஏன்னா பிளாக் நிறைய பேருக்கு பிளாக் எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிடிக்கும். எனக்கும் பிளாக் கலர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் குர்த்தியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.